நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது என்று சொல்றார். என் போதகத்தையும் என் கட்டளைகளையும் காக்கும்போது உனக்கு என்ன தருவேன்னா, நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவார். ஆயுசு நாட்களை மாத்திரம் இல்ல, தீர்க்க ஆயுசையும் கொடுத்து சமாதானம் பெருகி கொண்டே இருக்கும். தினம் தினம் ஒவ்வொரு நாளும் ஆயுசு நாட்கள் கூட கூட என்ன ஆகும், சமாதானத்தை பெருகி கொண்டே இருக்கும். இரண்டாவதாக காரியம் பார்க்கலாம். கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக இருதயமாகிய பலகையில் அவை எழுதிக்கொள். அப்ப என்ன ஆகும்னா, தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியும் பெறுவாய். இந்த பூமியில வாழ்கிற நமக்கு தயவும் நற்புத்தியும் இருக்கும்போதுதான் அநேக நம்மளை பார்த்து இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்மளை அவர்கள் பார்க்கும் போதே, ஐயோ இவர்கள் விசேஷித்தவர்கள் என்று பார்ப்பாங்க. இதை பெற்றுக்கொள்ளணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? சத்தியம், கிருபையும் நம்ம எப்பொழுதும் நம்ம இருதயத்துக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமியில மாத்திரம் இல்ல, தேவனுடைய பார்வைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நற்காரியங்களை பெறுகிறதற்கு இந்த சத்தியமும் கிருபையும் நமக்கு உதவி செய்கிறது. அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவதாக 5வது வசனத்திலே நம்ம பார்க்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாரு. சும்மா ஏதோ பாதி பாதி கிடையாது, முழு இருதயத்தோடு. நம்ம சுய புத்தியில சாரவே கூடாது. என்னால இது முடியும், நானே இதெல்லாம் செஞ்சிருவேன், ஆண்டவர்கிட்ட கேட்காம, எந்த ஆலோசனையை நம்ம கேட்காம நம்ம செய்யும்போது அநேக சிக்கலுக்குள்ளவே மாட்டிக்குவோம். அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கே அவ்வளவு ஒரு போராட்டமாயிடும். அதனாலதான் நம்ம முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும். சொல்றார், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். மனுஷங்க யாரும் செவ்வாய்ப்படுத்த வேண்டாம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செவ்வாய்ப்படுத்திட்டாருன்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே ஒரு அதிசயமா இருக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகுது, ஐயோ நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும், இப்படி பெரிய காரியங்கள் பெரிய ப்ராஜெக்ட்லாம் இருக்கு, என்ன பண்றதுன்னு நம்ம குழப்பமே அடைய வேண்டாம். அவரே செவ்வாய்ப்படுத்திடுவார். இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் நமக்கு அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், கர்த்தருக்கு பயப்படணும். ஞானி என்று எண்ணக்கூடாது, தீமையை விட்டு விலகணும். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும். நம்ம கர்த்தருக்கு பயந்தாதான் என்ன பண்ணுவோம், தீமையே நம்மளுடைய வாழ்க்கையில வராது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும்போது தீமை ஒரு நாளும் நம்மை ஆட்கொள்ளவே முடியாது. அதை விட்டு விலகுன்றார் ஆண்டு. விலகிடு, அப்பதான். ஏன்னா தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அவர். கர்த்தருக்கு பயப்படும் போது நமக்கு என்ன ஆகும், தீமையை விட்டு விலகுகிற ஒரு அனுபவம் கிடைக்கும். 5வதாக கர்த்தரை கனம் பண்ணணும். இதனால உன் பொருளினாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும், அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி திராட்சை